Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. Welcome back to my channel. So இன்னைக்கான question பார்க்கலாம். Minimum distance between binary search tree nodes. Given a root of a binary search tree, return the minimum difference between the values of any two different nodes in the tree. Right? So இதுதான் question. So நம்ம நோட்ல வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் டிஃப்ரென்ஸ் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 4, 2, 1, 3, 6 எல்லாம் இருக்கு. ரைட்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் டிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கும். ஸோ 2 - 1 வந்து என்னது 1. ஸோ 1 தான் வந்து மினிமம் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதான் வந்து அவுட்புட்டில் 1 அவுட்புட்டில் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ரைட்? ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து நோட்ஸ் பாருங்கள். 1, 0, 48, 12, 49 இருக்குது. ஸோ we can simply say 1 - 0 is 1. ஸோ அதனால் வந்து 1 தான் மினிமம் டிஸ்டன்ஸ். ரைட்? ஸோ அதனால் 1 தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ மினிமம் டிஃப்ரென்ஸ் எதுவோ அதை ரிட்டர்ன் பண்ணணும். ரைட்? ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ நம்ம கொஸ்டின் ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்காங்க, பைனரி சர்ச் ட்ரீ கொடுத்துருக்காங்க. ரைட்? திஸ் நாட் அ பைனரி ட்ரீ. பைனரி ட்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ட்ரீயில் வந்து the order doesn't matter. அதாவது லெஸ் தேனா கிரேட்டர் தேனா தட் டசன்ட் மேட்டர். பட் பைனரி சர்ச் ட்ரீயில் பார்த்தீங்கன்னா ரூட் நோடுக்கு லெஃப்ட் சைட் நோடு வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஸ்மாலர் அண்ட் ரூட் நோடுக்கு ரைட் சைட் நோடு வந்து இட் ஷுட் பி கிரேட்டர். ஸோ இந்த எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ரூட் நோடு வந்து 4 இருக்குது. ஸோ 4ஓட லெஃப்ட் சைடு பாருங்கள் 2 இருக்குது. ஸோ 2 இஸ் அ ஸ்மாலர் நோடு. ரைட்? 2 இஸ் ஸ்மாலர் டு 4 அண்ட் ரைட் சைடு பாருங்கள் 6 இருக்குது. ஸோ 6 இஸ் லார்ஜர் டு 4. ஸோ பேசிக்கலி ரைட் சைடு நோடு வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தேன் த ரூட் நோட், லெஃப்ட் சைடு நோடு வந்து இட் ஷுட் பி ஸ்மாலர் தேன் த ரூட் நோட். ரைட்? அண்ட் ஸோ இது பைனரி சர்ச் ட்ரீ. ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பைனரி சர்ச் ட்ரீ. அண்ட் பைனரி ட்ரீ மாதிரியே 3 டைப்ஸ் ஆஃப் ட்ராவர்சல்ஸ் இருக்குது. ப்ரீ ஆர்டர், போஸ்ட் ஆர்டர், இன் ஆர்டர். ஸோ நாம் என்ன பண்ணலான்னா, ஸோ வி கேன் டூ இன் ஆர்டர். ஸோ பைனரி சர்ச் ட்ரீ பற்றி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பைனரி சர்ச் ட்ரீல இஃப் யூ டூ இன் ஆர்டர் ட்ராவர்சல் யூ வில் கெட் அ சார்ட்டட் நம்பர்ஸ். அதாவது அசெண்டிங் ஆர்டரில் உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆன்சர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் ஒரு ட்ரீ வரைகிறேன். பைனரி சர்ச் ட்ரீ 2 அண்ட் தென் 2க்கு கம்மியாக இருக்கிற வேல்யூ என்னது 1. ரைட்? அண்ட் தென் 2க்கு ரைட் சைடு வந்து இட் ஷுட் பி கிரேட்டர். ஸோ 3ன்னு எழுதுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இன்னொரு ட்ராவர்சல் பண்ணுங்கள். இன்னொரு ட்ராவர்சல் எப்படி பண்ணுவோம்? லெஃப்ட்டு ரூட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரூட்டு அண்ட் தென் ரைட்டு. ரைட்? ஸோ ரூட்டு அண்ட் தென் ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரூட் நோடில் இருக்கீங்க. ஸோ ரூட் நோடுக்கு லெஃப்ட் போங்க. ஸோ லெஃப்ட் போய் லெஃப்ட்டில் வந்து என்ன இருக்குது 1 இருக்குது. ஸோ 1க்கு லெஃப்ட் சைடு போங்க. 1க்கு லெஃப்ட் சைடில் எதுவுமே இல்லை. ஸோ வி கேன் ரிட்டர்ன். அண்ட் தென் ரைட் சைடு பாருங்க. அண்ட் தென் ரூட் நோட பிரிண்ட் பண்ணணும். ஸோ 1 பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ 1 பிரிண்ட் பண்ணிட்டு அகைன் வி ஆர் கோயிங் பேக் டு த ரூட். ஸோ லெஃப்ட்டு ரூட்டு அண்ட் தென் லெஃப்ட்டு ரூட்டு அண்ட் தென் ரைட். ஸோ ரூட்டை பிரிண்ட் பண்ணிடுங்க. ஸோ ரூட் வந்து 2. ரைட்? ஸோ 2 அண்ட் தென் ரூட்டுக்கு ரைட் என்ன இருக்குது 3. ஸோ பாருங்கள், சார்ட்டட் ஆர்டரில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ரைட்? ஸோ சார்ட்டட் ஆர்டரில் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த சார்ட்டட் ஆர்டரில் நம்ம ஈச் எலிமெண்ட் கம்பேர் பண்ணிட்டு போகலாம். ஈச் அட்ஜஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ 2 - 1, 3 - 1 கம்பேர் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதில் எது மினிமம் வேல்யூ அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் பை த வே இந்த கொஸ்டின் வந்து ஈஸி லெவல் கொஸ்டின் தான். ரைட்? ஸோ அதனால கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நீங்கள் ட்ராவல்ஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 4, 2, 6 இருக்குது. ரைட்? அண்ட் 1 அண்ட் தென் 3 இருக்குது. ஸோ அதே மாதிரி லெஃப்ட்டு ரூட்டு ரைட் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட்டு வாங்க, ரூட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வாங்க. ஸோ இங்கேருந்து மறுபடியும் லெஃப்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்துடும். ஸோ இந்த லெஃப்ட் நோடு வந்து பிரிண்ட் ஆகும், எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டு. ஸோ என்ன பிரிண்ட் ஆகும்? 1 பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் இங்கேருந்து யூ கேன் கோ பேக் டு ரூட்டு. ஸோ ரூட்டுக்கு போனீங்கன்னா 2 பிரிண்ட் ஆகும். ஐ மீன் லெஃப்ட்டு ரூட்டு ரைட் தானே. ரூட்டுக்கான அப்புறம் என்னது ரைட்டு. ரைட் என்னது? ரைட் இஸ் திஸ் 3. ஸோ 3 பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் மறுபடியும் யூ ஷுட் கோ பேக். ஸோ போனீங்கன்னா வந்து திஸ் இஸ் அ ரூட் எலிமெண்ட் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். அதனால் வந்து மெயின் ரூட் வந்து பிரிண்ட் ஆகும் 4. அண்ட் தென் இந்த ரூட் எலிமெண்ட்டுக்கு ரைட் சைடு போங்க. ரைட் சைடு வந்து 6. ஸோ நம்மளுக்கு வந்து 1, 2, 3, 4, 6 கிடைக்குது. ஸோ சார்ட்டட் ஆர்டரில் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து யூ ஷுட் செக் ஃபார் அட்ஜஸ்டன்ட் எலிமெண்ட்ஸ். அதாவது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அரே ஆஃப் I மைனஸ் அரே ஆஃப் I - 1 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ அதை வந்து மினிமமாக நீங்கள் வந்து மினிமம் செக் பண்ணுங்கள். ஸோ ஃபார் லூப் போட்டு எல்லாத்துக்கும் செக் பண்ணலாம். ரைட்? ஸோ அப்ரோச் புரிஞ்சதுன்னு நம்புகிறேன். கோடு பார்த்தா இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ void inorder வச்சுக்கிறேன் because we are doing inorder traversal. Right? And tree node star root
ரூட்டை பாஸ் பண்ணிடுறேன். அண்ட் இட்ஸ் சிம்பிள் இன்ஆர்டர் ட்ராவர்சல் தான், எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். ஸோ நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பைனரி ட்ரீ பிளேலிஸ்ட்டுக்கு போய் பாருங்கள். ஸோ அதில் மோஸ்ட்டாக வந்து ப்ரீ ஆர்டரில் சால்வ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் ப்ரீ ஆர்டர், இன்ஆர்டர், போஸ்ட் ஆர்டர் எல்லாமே வந்து ஈஸி தான். இட்ஸ் ஜஸ்ட் அ சிம்பிள் ரிகர்சிவ் கோட். இஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு நல்லா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், we will return back, ரைட். அண்ட் இப்போ வந்து இன்ஆர்டர் பண்ணலாம். ஸோ இன்ஆர்டரில் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், இன்ஆர்டர் ஆஃப் லெஃப்ட் சைட் போவோம், அதாவது ரூட் ஆஃப் லெஃப்ட், ரைட். அண்ட் சாரி, இங்கே வந்து இந்த சிம்பிள் வரும், ஆரோ சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நம்ம ரூட் எலிமெண்ட் வந்து புஷ் பண்ணிடலாம். ஸோ லெஃப்ட் ரூட் அண்ட் தென் ரைட். ஸோ ஆன்சர் டாட் புஷ் பேக். ஆன்சருங்கிறது வெக்டார், நான் டிக்ளேர் பண்ணல இன்னும், இப்போ டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ ரூட் வேல்யூ புஷ் பண்ணிடலாம், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரூட்டு ஆக்சுவலி லெஃப்ட் ரூட்டு அண்ட் தென் ரைட்டு. ஸோ இன்ஆர்டர் ஆஃப் ரைட் சைடு, இன்ஆர்டர் ஆஃப் ரூட் ஆஃப் ரைட். ஃபைன். ஸோ இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அண்ட் தென் இப்போ நம்ம அந்த ஆன்சர் வெக்டாரை வந்து we can define, பாஸ் பண்ணிடலாம். வெக்டார் ஆஃப் int ஆன்சர். ஆன்சரை வந்து I will pass by reference because அந்த ஆன்சர் வெக்டாரை வந்து I am modifying it, right. ஸோ ஆன்சரை வந்து இங்கேயும் பாஸ் பண்ணிடலாம், இந்த ஃபங்க்ஷன் காலில் பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ வந்து we can write the main function. மெயின் ஃபங்க்ஷனில் I will create a vector named answer, vector of int answer. ஃபைன். ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணலாம், இன்ஆர்டர் ஆஃப் ரூட் அண்ட் தென் ஆன்சர். அண்ட் ஃபைனலி ரைட், ஃபைனலி வந்து நம்ம ஆன்சர் வெக்டாரில் வந்து சார்ட்டட் அரேஸ் ஸ்டோர் ஆயிருக்கு, அதாவது சார்ட்டட் வேல்யூஸ். இப்போ வந்து we can run a for loop. for int I is equal to 1லேருந்து ரன் பண்ணுறேன், பிகாஸ் நான் லைக் கரண்ட் எலிமெண்ட் as well as ப்ரீவியஸ் எலிமெண்ட்டை அண்ட் கம்பேரிங், அதாவது டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். I is less than answer dot size I plus plus. அண்ட் ஸோ இங்கே வந்து ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம், int min difference. ஓகே, மின் டிஃப்ரென்ஸ்னு இன்ஷியலாக வந்து இன்ட்டு மேக்ஸுக்கு ஐ எம் டிஃபைனிங், பிகாஸ் நம்ம மினிமைஸ் பண்ணணும். அதனால் வந்து மேக்ஸிமம் எலிமெண்ட்டாக இருந்தால் we can easily கம்பேர் அண்ட் மினிமைஸ். ஸோ உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, மின் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் மின் டிஃப்ரென்ஸ் அண்ட் ஆன்சர் ஆஃப் I மைனஸ் ஆன்சர் ஆஃப் I minus 1. அதாவது ஆன்சர் ஆஃப் ஐங்கிறது கரண்ட் வேல்யூ அண்ட் ஆன்சர் ஆஃப் I minus 1ங்கிறது இட்ஸ் ப்ரீவியஸ் வேல்யூ. ஸோ ரைட். ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து this is current ரைட், அண்ட் this is previous. ஸோ current previous வந்து we are checking the difference. ஸோ எந்த டிஃப்ரென்ஸ் வந்து மினிமமாக இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் வந்து it will get stored in the variable min difference. ஸோ ஃபைனலாக we can return min difference, ரைட். ஸோ பேசிக்கலி நம்ம இந்த கொஸ்டினில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, we are using the property of inorder traversal. Inorder traversal பண்ணிங்கன்னா எப்பயுமே வந்து you will get a sorted array. ஸோ அதுதான் வந்து ஒரு கீ திங். மிச்ச கோட் எல்லாமே வந்து இட்ஸ் a very simple கோட் தான். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏதோ எரர் வருது, சம் சின்டாக்ஸ் எரர். இங்கே வந்து நான் செமிகாலன் மிஸ் பண்ணிட்டேன். யா, ஸோ அக்செப்ட்னு வருது. மிச்ச டெஸ்ட் கேஸ்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் தென் சப்மிட் கொடுக்கலாம். ஸோ யா, ஸோ அக்செப்ட் தான் வருது. ஸோ சப்மிட் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் a very easy level question. And I don't know why, whether it's fortunate or unfortunate, இந்த வாரம் எல்லா Leetcode daily challenge questions வந்து ஈஸி லெவலில் தான் வந்திருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர் தென் திஸ் இஸ் த ரைட் வீக் டு ஸ்டார்ட். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன ஃப்ரைடே, ரைட். ஸோ இந்த லாஸ்ட் 5 days வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனல்லே வந்து எல்லா லைக் லாஸ்ட் 5 days வீடியோஸும் வந்திருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இஃப் யூ ஆர் அ பிகினர், இட்ஸ் ரைட் டைம் டு ஸ்டார்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ். அண்ட் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் பிளேலிஸ்ட், கிராஃப்ஸ், டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த மாதிரி தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நான் காமிச்சிருப்பேன், ரைட். டெய்லி சேலஞ்ச் கொஸ்டின்ஸ் தான். அண்ட் கோடிங் சீரீஸ், டியூட்டோரியல் சீரீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இட் கண்டைன்ஸ் மோர் தென் 70+ வீடியோஸ். அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ் வீடியோஸில் வந்து இஃப் யூ ஆர் அ பிகினர் யூ கேன் கோ அண்ட் வாட்ச் இட். ஏன்னா அதில் வந்து லைக் வெக்டார்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, மேப்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் தென் சம் சிம்பிள் சார்ட்டிங், சர்ச்சிங், லிங்க்டு லிஸ்ட், இதெல்லாம் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வரும்.
அண்ட் நம்ம சேனல் மிஷின் லேர்னிங் சீரிஸும் இருக்குது. மிஷின் லேர்னிங் தமிழில் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் செக் இட் அவுட். அண்ட் நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஸோ நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.